கேவலம் அங்கஜனுக்கும் விட குறைவு, விஜயகலாக்கும் விட குறைவான வாக்குகள் என்றா வந்து ஏனப்பா அதை பற்றி கதைக்கிறீர்கள்? போகிற இடம் எல்லாம் வந்து எங்களை பற்றி தான் கதைக்கிறாங்க. ரகசிய காதல் மாதிரி வெளியில காட்டிக்கொள்ள கூட அந்த பிடிவிடவும். அப்போ இப்படி திட்டி கொண்டு உள்ளோட்டுகளும் அதை எங்களை பற்றி தான் திட்டி கொண்டு இருக்கிறார். அது பாவம். அவருக்கு வர வர வந்து நிலைமையாக கொஞ்சம் இறுகி கொண்டு தான் வரும். கணக்க பொய்கள் சொல்லி இருக்குத்தானே. ஒரு கட்டத்தில் வந்து ஆக்கள் கேள்வியை கேட்க தொடங்குவினோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து தண்டை இருப்பு சம்பந்தமாகவும் வந்து கேள்விகள் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து திசை திருப்புறதுக்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார் போல இருக்குது. இப்போ இதில் நான் நினைக்கிறேன் எங்கட மக்கள் வந்து அவ்வளோத்துக்கு அவருடைய கருத்தை ஏற்று செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு கொண்டு தானே வருது. அதுவும் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். பாவம் நான் நான் கேள்விப்பட்டவன் வந்து சரியாக பதட்டப்படுறாரு. அந்த அந்த இதில் திருநாவுக்கரசு ஐயாண்ட புத்தக வெளியீட்டில் வந்து நாங்கள் என்னத்தை கதைக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா இந்த பூகோள அரசியலும் வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாகும். இப்போ சுமந்திரன் தான் எல்லா இடத்துக்கும் போய் சொல்கிறார் வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக தனக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் சம்பந்தனையாக கூட தெரியும்னு சொல்கிறாரு. இல்லை, தனக்கு மட்டும்தான், தான் தானே எல்லாம். ஆனால் அரசியலமைப்பை பற்றி ஒரு வார்த்தையும் கதைக்கு இல்லையப்பா. அதை விட்டு பூகோள் சரி அதை விடுங்கோ. சில விளையாடுறது தெரியாமல் இருக்கலாம். ரணிலும் வந்து அவ்வளோ லேசுப்பட்டாலும் தானே இவருக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிற ரெண்டும் இல்லை. அதையும் காட்டிக்கொள்ளக்கூடா. தான் அவ்வளோ எல்லாம் அரசாங்கத்தோடு எல்லாம் என்ன கேட்டு தான் எல்லாம் நடக்கிறான்னு சொல்லி போட்டு மக்களுக்கு சொல்லி போட்டு உண்மையில ஒன்றும் தெரியாதுன்னு காட்ட இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதுக்காக வந்து அதை பற்றி கதைக்க இல்லைன்னு சொல்லுவோமே. பூகோள அரசியலை பற்றி தெரியுமாண்டா கொஞ்சம் கதைச்சிருக்கலாமே. அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான அங்கம் வந்து அந்த பூகோள அரசியல். பூகோள அரசியல் நாங்கள் நெடுகணும் சொல்கிற விஷயம் என்னன்னா, பூகோள அரசியலை பற்றி தெரியாட்டி எங்கட இனப்பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு திட்டத்தை வகுக்க முடியாது. ஏன்னா தமிழ் மக்களுடைய முக்கியத்துவத்தை வந்து உங்களுக்கு விளங்காது. அப்படின்னா எங்கட பலத்தை உங்களுக்கு தெரியாது. தமிழ் மக்களுடைய பலத்தை வந்து தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு தெரியாட்டி ஒரு நாளும் வந்து நீங்கள் சரியான வகையில் வந்து தலைமை வகிக்க இயலாது. அதான் உண்மை. பூகோள அரசியலுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சபடியாக தான் இயக்கம் அகட்டப்பட்டது. பேரம் பேசுறதுக்கு இருந்தவை. சரிண்ணா, இந்த விஷயங்களும் வந்து அவருக்கு ஒன்றில் தெரியாது அண்டா மன்னிக்கலாம். இல்லாட்டி தெரியும். ஆனால் இந்த விஷயங்களை கதைக்க வலிக்கிட்டால் தன்னுடைய எஜமான்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து தான் பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ ஒருத்தரும் கதைக்க கூடாது. அப்போ ஒருத்தரும் கதைக்க கூடாண்டா அந்த கூட்டம் குழம்ப வேண்டும். அப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாகவும் தமிழ் சிவில் சமூகம் என்று சொல்லியும் விக்னேஸ்வரன் ஐயா பற்றியும் இப்படிப்பட்ட தேவையில்லாத கருத்துக்களை தெரிவித்து அவர் வித்தியாசமான கோணத்தில் வந்து அந்த கூட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவியல் கோணத்தில் வந்து அணுகப்படக்கூடாதுன்ற கோணத்தில் செயல்பட்டதாகத்தான் எங்களுடைய கருத்து. அது இன்றைக்கு மட்டுமில்லை, கனகாலமாக அவர் அப்படித்தான் செயல்படுறார். வர வர இப்படிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள் அதிகரிக்கத்தான் வேணுமே தவிர குறைய இயலாது. அப்போ நாங்கள் இருந்து பார்ப்போம். நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார் வந்து நாங்கள் என்ன எங்கடைய கொள்கை நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த முழு பேரும் வந்து அந்த புத்தக வெளியீட்டில் இருந்த சுமந்திரன் பேச்சுண்ட ஆரம்பத்தில் வந்து அவர் தேசம் என்ற விடயத்தை வந்து தங்களுடைய நிலப்பாடுன்றதை வந்து சொல்கிறார். நீங்கள் ஒன்று மட்டும் திருப்பி போட்டு கேடும். இதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஒன்று இப்போ சரி நீங்கள் திருப்பி போட்டு கேடும். தேசம் என்ற வார்த்தை வந்து அவர்கிட்ட வாயால் உச்சரிக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பட்ட கொள்கை தேசம் இறமே வேறு ஏதோ என்ன கணக்காக சொல்கிறார். அது எங்கட நிலப்பாடு. இந்த அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா ஜனம் வந்து இன்றைக்கு கொஞ்சம் தெளிவடைஞ்சு கொண்டு வருது. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னாங்க 2010 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக நாங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிகவும் கூட என்று தெரிஞ்சிருந்தும் நாங்கள் போட்டியிட்டு நாங்கள் தொடர்ந்தும் இப்படி செயல்பட்டதுக்கான காரணம் ஒரு நாள் மக்களுக்கு இந்த உண்மைகள் விளங்க தொடங்கும். அந்த ஒரு நாள் கிட்டி கொண்டு வருது. அப்போ ஒன்றில் நீங்கள் இதுக்கும் விட தீவிரமாக வந்து பொய்யை சொல்லணும், இல்லாட்டி குழப்பிக்கொண்டே இருக்கும். பொய் சொல்றதும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கு. அப்போ குழப்புறது தான் வேலை. இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி கொண்டிருப்பார். வேற நான் நினைக்கிறேன் இந்த 2 மாச அவகாசத்தை வந்து அவர் கேட்டு இருப்பது அதை நாங்கள் சரியான பின்னணியில் பார்க்கணும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் முக்கியமான நோக்கமே தமிழ் மக்களுக்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வு, அரசியல் தீர்வு சம்பந்தமாக விழிப்புணர்வு வரக்கூடாது. அப்ப இந்த 2 மாசம் என்றால் அரசியலமைப்பு இன்னும் 2 மாசத்துல வர இருக்கிற நிலையில அந்த அரசியலமைப்பு தொடர்பாக எப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இது இருக்க வேண்டும் என்றது தொடர்பாக கூட நாங்கள் கதைக்க கூடாது. அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. சிந்திக்காமல் தாங்கள் இறுதியில அந்த அந்த அரசியலமைப்பு வெளியாகின உடனே தாங்கள் சொல்றதையும் படி மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் செயல்படணும் என்றதான் அவங்களோட திட்டம். அதனாலதான் இந்த 2 மாசத்துக்கு அமைதியா இருங்கோ, குழப்பாயுங்கோ, அமைதியா இருங்கோ என்று அவர்கள் சொல்றதுக்கான காரணம். நாங்கள் அதை தாண்டியும் போகணும். அதுக்காகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழரசு கட்சியின் ஒரு சிலரை தவிர மற்ற முழு பேரும் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் தங்களோட கண்களை துறந்து ஒரு ஒரு சரியான சிந்தனைக்கு வர வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. ஏமாற்றப்பட்டால் ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே அது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்ற ஒரு பயத்தில் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் இந்த அழுத்தங்கள் விளங்குறத நெல்லம். அவர்கள் என்ன கோணத்துக்காக விளங்கி கொள்றார்கள் என்றதை விடுவோம். விளங்கி சரியான வகையில் இனியாவது செயல்பட்டால் நாங்கள் அதை வரவேற்போம்.